கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த புதிதான ஒரு எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் நான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக புதிதான ஒரு வருடத்தை நாம் காணவிருக்கிறோம். நாம் எல்லாவரும் அதற்காக ஆயத்தத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் யாவரும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட வல்லமையும் நீதியும் உடையவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்மோடு கூட தம்முடைய வசனத்திலிருந்து இடைப்படும்படியாக ஆவியானவர் அடியேனுக்கு ஒரு நல்வார்த்தையை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அது மத்தேயு 10 அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 10 அதிகாரம் 12, 13 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு வீட்டிற்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை நாம் வாழ்த்த வேண்டும். அந்த வீட்டில் உள்ளவர்களை, அந்த வீட்டை நாம் வாழ்த்தும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தால் நாம் பேசுகிற அந்த சமாதானம், நாம் பேசுகிற அந்த வாழ்த்துதல் அவர்களிடத்துல தங்கும். அவர்கள் அபாத்திரமாய் இருந்தால் அது நம்மிடத்திற்கு, வாழ்த்துகிற நம்மிடத்திற்கு திரும்பும் என்பதாக இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கமாண்ட் சொல்லுகிறார். கடவது, சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. God is commanding something. அவர் ஆல்ரெடி ஒரு கமாண்ட் பண்ணியிருக்கிறாரு. நீங்க பேசியிருக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தால் அது அவர்களிடத்தில் தங்கும். ஒருவேளை அவர்கள் அபாத்திரமாய் இருந்தால் அது நம்மிடத்தில் திரும்ப கடவது. அவர் ஆல்ரெடி கமாண்ட் பண்ணியிருக்கிறார். தேவ ஜனமே, இந்த வார்த்தையே நாம பல வருஷமா வாசிக்கிறோம். ஆனா இந்த முறை இதை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை என்னோடு கூட விளம்பினார். இது வரைக்கும் நான் இதை படிச்சு கடந்து போகும்போதெல்லாம், ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கலைன்னா அவங்க சாபத்திற்கு உள்ளாவாங்க, இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது மாதிரி தான் நான் வாசிச்சு, அப்படி அது போலதான் வாசிச்சு நான் கடந்து வந்துகிட்டே இருந்தேன். ஆனா இந்த முறை இதை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட பேசின காரியம், ஒரு வீட்டிற்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை நாம் வாழ்த்த வேண்டும், சமாதானம் பேச வேண்டும். அது திரும்புறது திரும்பாதது. அவர்கள் அபாத்திரமா இருக்கிறார்கள், இல்லாமல் போகிறார்கள், அது ரெண்டாவது. என்னுடைய வேலை, ஒரு சீஷனாக என்னுடைய வேலை, நான் அவர்கள் மீதிலே வாழ்த்துதலை பேச வேண்டும், சமாதானத்தை பேச வேண்டும், நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவஜனமே, இந்த காலகட்டங்களிலே இந்த காரியம் ஒரு கிரைசிஸா போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேரை நான் மீட் பண்ணும் பொழுது அவர்கள் என்னிடத்துல பேசுகிற சில காரியங்கள் என்னை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது, முக்கியமா பாரப்பட வைக்கிறது. அவர்கள் தங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை பற்றியும் சில ஊழியக்காரர்களை பற்றியும், தங்களிடத்துல பிரவேசிக்கிற, கடந்து வருகிற, விசிட் பண்ற சில ஊழியக்காரங்களை குறிச்சு, சில ஆவிக்குரிய மனிதர்களை குறிச்சு, சில எல்டர்ஸை குறிச்சு அவங்க பேசும்பொழுது, முக்கியமா வாலிப பிள்ளைங்க பேசும்பொழுது அவங்க சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எங்களை சபிக்கிறார்கள். எங்க அம்மா என்னை பயங்கரமா சபிச்சிட்டாங்கண்ணே, எங்க அப்பா என்னை பயங்கரமா சபிக்கிறாருன்னு, எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு அவதூறாவே எங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க பாஸ்டர் வந்தாரு, அவர் சொன்னதை நாங்க கேட்கல, அதனால எங்க மேல சாபம் விடாத மாதிரி ஒரு வார்த்தை அப்படியே பேசிட்டு போயிட்டாரு. அவர் பேசின காரியங்கள் எங்களை ரொம்ப காயப்படுத்துது. தேவ ஜனமே, இப்படி நிறைய காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த வேளையில ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்ட இந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக பேச விரும்புகிறேன். ஒரு வீட்டிற்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டை நாம் வாழ்த்த வேண்டும். ஊழியக்காரங்க இதை பார்ப்பீங்கன்னா, இளம் ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. யூ வில் கம் அக்ராஸ் லாட் ஆஃப் பீப்புள் இன் யுவர் லைஃப் அண்ட் யூ வில் பி a victim sometime, and sometime you will be in a place where you curse somebody or you scold somebody. சில வேளையில நம்ம சொல்லுவோம், ஏய் நான் சொன்ன பேச்சை கேட்கல பாரு, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி நடக்குது. நான் கூட நிறைய நேரம் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை படிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோட கூட பேசினார், உன்னுடைய வேலை நீ
சாபம் விடக்கூடாது, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணும். சாபம் விடுறதுன்றது நம்ம ஏதோ வாய் அளவுல பேசிட்டு போற காரியம் கிடையாது. இருதயத்துல கூட நம்ம அதை நினைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மளுடைய பிரதான வேலை ஒரு வீட்டிற்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, ஒரு வீட்டின் அங்கமாய் இருக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் அவரை விசுவாசிக்கிற யாவரும் சீஷர்களாக இருக்கிறார்கள். நீங்க உலகம் எங்கிலும் போய் சகலரையும் சீஷர்களாக்குங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு அந்த சுவிசேஷம் நம் மீதில கடந்து வந்தபடினாலே நாம் சீஷர்களா இருக்கிறோம். உங்க வீட்டுல நீங்க சீஷரா இருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க சீஷர்களா இருக்கிறாங்க. உங்க வீட்டுல உங்க நண்பர்கள் மத்தியில நீங்க சீஷர்களா இருக்கிறீங்க, உங்க ஸ்கூல்ல நீங்க சீஷர்களா இருக்கிறீங்க. So it is your responsibility to bless people. உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களா, உங்க பிள்ளைங்களுக்கு முதல் ஊழியக்காரங்கள நீங்க தான். அப்போ உங்க பிள்ளைங்களை பார்த்து சாபமான வார்த்தைகளை பேசுறீங்கன்னா அது ஆண்டவருக்கு உகந்த காரியம் இல்ல. துதிக்கிற நாவிலிருந்து சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்துல. யாக்கோபு 3வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பமான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. தேவஜனமே, துதிக்கிற இந்த நாவிலிருந்து, அந்நிய பாஷைகளை பேசுகிற இந்த நாவிலிருந்து, தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாவிலிருந்து சபிப்பதற்குரிய வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. இட் இஸ் நாட் அவர் டியூட்டி. சாபமான வார்த்தைகளை பேசுகிறது நம்முடைய வேலை இல்லை. நம்மளுடைய வேலை ஒன்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறது. ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம பேசினா யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்க அபாத்திரமா இருப்பாங்கன்னா, இஃப் தே டோன்ட் டிசர்வ் இட், இட் இஸ் கோயிங் டு கம் பேக் டு யூ. நாம தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். நாம ஒருத்தங்க நம்ம பேச்ச கேட்கல, ஆர் நம்மளுடைய செயல்களுக்கு அவங்க உடன்படலன்றதுக்காக, நமக்கு கெடுதல் செய்கிறாங்கன்றதுக்காக அவங்களை நாம் சபிப்போம் என்றால் நாம் ஆண்டவருக்குரியவர்கள் அல்ல. துதிக்கிற வாயிலிருந்து சாபம் வரவே கூடாதா? பிலேயாம் இருக்கிறான், அவனுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரணும். பட் he was meant to speak curseful words against Israelites. ஆனால் அவனுடைய வாயிலிருந்து வந்ததெல்லாம் ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தைகள் தான். ஊழியக்காரனோட வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் பேசுகிறதற்கு சூழல்கள் நம்மளை கட்டாயப்படுத்தலாம். நம்முடைய கோபங்கள், மூர்க்கம் ஒருவேளை நம்மளை ரொம்ப ப்ரொவோக் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியம் நாம் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது. ஏன்னா அவருக்கு பிரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சோ அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு பாத்திரவான்களாய் வைத்திருக்கிற நம்முடைய வாயிலிருந்து ஒரு நாளும் சாபத்திற்குரிய வார்த்தைகள் வரக்கூடாது. எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை பிரியமாக வைத்திருக்கிறாரோ, ஒவ்வொருவருக்காகவும் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்று அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மீதிலே நாம் சாபமான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அது தேவனுக்கு உகந்ததாய் இருக்காது. தேவனை அது பிரியப்படுத்தாது. கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாதான். நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள் என்று நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம். எப்போ கீழ் வசனத்துல முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியினரை துக்கப்படுத்தக்கூடாது, மேல் வசனத்துல கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணுமா? ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. ப்ரொவோக் பண்ணும்படியா பேசாதீங்க, குத்தி காட்டுற மாதிரி பேசாதீங்க. வசனத்தை பேசினா வசனம் ஆட்டோமேட்டிக்கா குத்தம். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, சிலருக்கு புத்தி சொல்லணும்ன்றதுக்காக குத்தி காட்டி திருந்த வேண்டியவனையும் நல்லா என்ன சொல்றோம், நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, சென்னையில சொல்லுவோம், உசு பேத்தியே என்ன பண்றோம், அவனை இன்னும் நாசம் பண்ணிடுறோம். இன்னைக்கு நிறைய சபைகளில வாலிப பிள்ளைகள் மீதுல
தொடுக்கப்படுகிற ஒரு கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்க தப்பு பண்றாங்கன்றப்போ அந்த பிள்ளைங்களை குத்தி குத்தி காட்டி திருத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கெட்ட பாதையில அவங்கள கொண்டு போகிற ஒரு முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜியை இன்னும் நிறைய சபைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்டுக்கு மொபைலும் கையுமா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு நீங்க உங்களுடைய சுய ஆலோசனைகளை சொல்லி அவங்கள திருத்த முடியாது. நீங்க சொல்ற காரியத்துக்கு மேல அவன் நிறைய காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வசனத்தை பேசி பாருங்கள், வசனம் வெறுமையாக திரும்பாது. when you speak your own ideas, your own things, இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நிறைய வாலிப பிள்ளைங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது இல்லைங்க. வெறும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதுலயும் ஆவியானவர் இன்டர்ஃபியர் பண்ணாதான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. காரணம், they are watching different people's lives experiences. ஒரு நாளைக்கு இந்த போன் கையில் இருக்கிறதுனால ஒருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை 10-12 பேர்கிட்ட இருந்து இன்புட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. 100-1000 பேர்கிட்ட இருந்து இன்புட் வந்துகிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுயமாக ஒரு காரியத்தை பேசி அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில நடத்துவது எளிதான ஒரு அசாத்தியமான காரியம் போல இருக்கிறது. very few places it is having some bit of possibility. but ஆனால் வசனத்தை பேசுங்கள், அன்பை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை பேசுங்கள், ஆண்டவருடைய அன்பான இந்த வார்த்தைகளை காண்பித்து கொடுங்கள். அந்த வசனம் வெறுமையாய் திரும்பாது. அந்த பேசுற நிமிஷத்துக்கு வேணா அவங்க கேட்காதது போல இருப்பாங்க, ஆனா வாழ்க்கையில இந்த வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கும், இந்த வசனம் அவர்களை தேற்றும். சமாதானத்தை பேசணும். உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க கிட்ட சமாதானத்தை பேசுங்க, நன்மையை பேசுங்க, ஈவலா பேசாதீங்க. நிறைய வீடுகளில் ஈவலா பேசுற அனுபவம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி ஈவலா, சொந்தக்காரங்களை பத்தி ஈவலா, அம்மா இந்த பையனை பத்தி தப்பா சொல்றது, அப்பா அந்த பையனை பத்தி தப்பா சொல்றது, சிப்ளிங்ஸ் மத்தியிலேயே ஒரு 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 கெட்ட ஐடியாலஜியை, கெட்ட யோசனைகளை, ஈவலான யோசனைகளை, பிரிவினையின் யோசனைகளை பேசி 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 நிறைய குடும்பங்கள் வளருகிற காலகட்டத்திலேயே அந்த சிப்ளிங்ஸ், அந்த பிள்ளைங்க எல்லாம் பிரிவினையின் யோசனையிலே வளர்றாங்க. அப்ப எப்படி அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் விளங்க முடியும், வாழ முடியும்? தேவ ஜனமே, இந்த வேர்ட்லி வெட்னஸ்டே, I just want to bring out this message to each and everyone who is watching this message, who is watching this video. சமாதானத்தை பேசுங்க. அது மட்டும்தாங்க நம்ம வேலை. ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க சமாதானத்தை பேசுங்க. உங்களுக்கு வேண்டிய காரியத்தை அவங்க செய்யறதுக்கு ஒத்து வரலன்னா சபிக்காதீங்க. இட் இஸ் நாட் அவர் டியூட்டி, இட் இஸ் நாட் அவர் ஜாப். எந்த ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு என்ன சாபத்தை சொன்னாலும் அவங்கள அன்பா நேசிக்க ஆரம்பிங்க, அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. சபிக்கிறதுன்றது ஊழியக்காரங்களுடைய வேலை இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை எவ்வளோ பெரியவங்க உங்க வீட்டுக்கு உங்களை சபிக்கலாம். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட தெரியுமா, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, எவ்வளவோ சொல்லலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், அது ஒன்றும் உங்க வாழ்க்கையில விளங்காது. யாரு உங்களை நீ எல்லாம் என்னைக்கெல்லாம் கீழே விழுவப்பார், என்னைக்கெல்லாம் நீ எல்லாம் அனுபவிப்பார், என்ன வேணா சொல்லட்டோங்க. சொல்றவங்கள நீங்க நேசிங்க, சொல்றவங்க மேல நீங்க அன்பு காட்டுங்க. அதுவே ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு விரோதமாய் பேசினவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என் முதுகுக்கு பின்னாடி. இன்னும் நான் எப்படா கீழே விழுவேன்னு எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவர்களுக்காகவும் நான் நன்மையை பேசுகிறேன். யார் இடத்துல என்னை பத்தி கெட்டதை பேசுறாங்களோ, அவங்க என்கிட்ட சொல்றாங்களோ, அவங்க கிட்ட அவங்கள பத்தி நான் நல்லதை மட்டும் தான் பேசுறேன், கெட்டதை நான் பேசுகிறது இல்லை. அவர்கள் என் மீதுல செய்த ஏராளமான கெட்ட காரியங்கள் என்னை சுற்றி இருந்தாலும், ஏராளமான வார்த்தைகள் என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை ஸ்லோ டவுன் பண்ணுகிற, என்னை டிஸ்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகள் எவ்வளவோ இருந்தாலும் நான் அவைகளை ஒன்றும் தூற்றி தெரியாதபடிக்கு எனக்குள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் வச்சுட்டு, இது மாதிரி கேள்விப்பட்டேன்பா, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே நீங்க என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல விட்டுறேன். தேவ ஜனமே, இன்னைக்கு நான் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன், வளர்ச்சிகளை பார்க்கிறேன், செழிப்பை பார்க்கிறேன். வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானத்தை நான் பார்க்கிறேங்க. உயர்வு என்கிறது நம்மளுடைய கையில இல்லை, அது அவர் கையில இருக்குது. எங்கேயோ மூளையில இருந்த என்ன இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா நிலைநிறுத்தி இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்துறாரு இல்லையா? இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட். அண்ட் அடுத்தது என் பார்வை, அடுத்தது நான் இன்னும் எவ்வளவு உயர போறேன்றது மேல இல்லை, என் பார்வை நீங்க கொடுக்குற அந்த திவ்ய சமாதானத்துல ஒவ்வொரு நாளும் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த திவ்ய அன்புல ஒவ்வொரு நாளும் நான் ஆழம் சென்றுகிட்டே இருக்கணும்.
அதன் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்ன என்று நான் பார்க்கணும் ஆண்டவரேன்ற எண்ணத்தோடு கூட நான் ஓடிக்கிட்டே இருக்க உயர்வு ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. என்னை தேடி வந்துகிட்டே இருக்கு. தேவஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானத்தை பேசுங்க. உங்களை சபிக்கிறவர்களிடத்துல நீங்க சமாதானத்தை பேசுங்க, அன்பை பறைசாற்றுங்க. இட் will return back to you. அவங்க அதை டிஸ்பைஸ் பண்றாங்க, நான் சொல்லுகிறேன், அதற்கு பாத்திரவான்களா இல்லாம இருக்கிறாங்கன்னா இட் will come back to you. வசனம் நான் இப்படி எடுத்துக்கிறேன். நான் பேசுகிற சமாதானத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு யாருன்னா பாத்திரவான்களா இல்லைன்னா it will come back to me. In the same way, when somebody is loving me faithfully, when somebody is praying for me, அவர்கள் மீதிலே நான் துணிச்சலோடு கூட சாபமான வார்த்தைகளை பேசுவேன்னா, அவங்க எனக்கு உண்மையா இருக்கிறாங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த நான் பேசின சாபம் என் மேலேயும் திரும்புங்க. எனக்கு உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கிற உங்க பிள்ளைங்க, உங்க உறவினர்கள், உங்க ஊழியக்காரர், இல்ல வேற யாரு வேணா இருக்கட்டும், அவங்க மீதுல நீங்க என்ன வார்த்தைகளை பேசுறீங்கன்றத குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்காக உண்மையா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா it might turn back to you. ஜனமே, இந்த நாளிலே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மளுடைய வேலை வாழ்த்தணும், சமாதானத்தை பேசணும். அதுதான் என் வேலை. அபாத்திரமா இருந்தாங்கன்னா அது என்னிடத்துல திரும்பிடும், அது நம்மிடத்துல திரும்பிடும். நம்மளுடைய வேலை ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பேசணும், சமாதானத்தை மட்டும்தான் பேசணும். தீவினைகளை விதைக்க கூடாது. நஞ்சுகளை, ஒரு கசப்பு கலந்த ஒரு ரொம்ப வைராக்கியமான வார்த்தைகளை, ஒரு கேடுள்ள வார்த்தைகளை நாம் துணிகரமாய் சில வேலைகளை பேசி விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் துணிகரமாக ஒருத்தவங்களை குறித்து நாம் பேசுகிறோம். The Bible is telling it will return back to you. அபாத்திரமா நம்ம சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம்னா ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு கடந்து போயிட்டே இருக்கும். இந்த வேர்ட்லி வெனஸ்டேல கர்த்தர் நம்மை உணர்த்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மீதுல நம் நன்மையை பேசுவோம், சமாதானத்தை பேசுவோம், சந்தோஷமான வார்த்தைகளை பேசுவோம், பாசிட்டிவிட்டியை நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையின் மீதியம் உடையவராய் இருக்கிறார். இந்த வேர்ட்லி வெனஸ்டே மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா, இந்த வேளையில இந்த வசனத்தை கேட்கிற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய மாறாத திவ்ய பிரசனம் யாவரையும் நிரப்புவதாக. எங்களுடைய வேலை சமாதானத்தை பேசணும் ஆண்டவரே, எங்களுடைய வேலை வாழ்த்தணும் ஆண்டவரே. நாங்கள் வாழ்த்துகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்த்துதலை பேசாமல் சாபத்திற்குரிய வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, கேடுள்ளவைகளை மற்றவர்களிடத்துல பேசாம ஞானமாய், அன்பாய், ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசன்னத்துல வழிநடத்தப்படுகிறவர்களாய் நன்மைக்குரியவைகளை, சமாதானத்திற்குரியவைகளை பேச உதவி செய்யுங்கப்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அல்லவா. அந்த உம்முடைய புத்திரர்களாய் நாங்கள் நடந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த வேலையில என்ன சபிச்சுட்டாங்க பிரதர், எங்க அப்பா அம்மா என்ன இப்படி பேசிட்டாங்க பிரதர், என் பாஸ்டர் என்ன இப்படி பேசிட்டாரு பிரதர்னு கலங்கி நிற்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் உங்களுடைய திவ்ய சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நீர்தானே அவர்களுக்காய் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தீர். உங்களுடைய அன்பு அவர்களை நிரப்புவதாக இந்த வேளையில உங்களுடைய தெய்வீக பலத்தினால் அடிக்கட்டுங்க. மாறாத திவ்ய பிரசன்னத்திற்கு மகிமைக்கு நான் யாவரையும் விட்டுக் கொடுக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசியில உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து பலனடைய, சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் கலிகூற, ராஜரீக ஜெய கம்பீரத்தோடு கூட மகிமையில நாங்கள் கலிகூற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. திவ்ய கிருபைக்கு விட்டுக் கொடுக்கிறோம். பொறுப்பிடுங்க. வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரமுடைய சர்வ வல்லமுள்ள நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். Meet you on next Wordly Wednesday. Until then, stay tuned. God bless you.